ஆனந்தி, அண்மையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரை வந்திருந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அப்போது மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படும் இடத்தை சென்று அவர் பார்த்தாரா என்று கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த சூழ்நிலையில் இன்று மத்திய அரசு அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையின் மாதிரி வரைபடத்தை வெளியிட்டிருக்கிறது. அதற்கான முப்பரிமாண காட்சிகளுடன் கூடிய வீடியோ பதிவை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. இது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம் செய்து இன்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் மதுரை எய்ம்ஸ் தொடர்பான அந்த முப்பரிமாண மாதிரி காட்சிகளை வெளியிடுவதற்கே 10 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றனவா, முழுமையான கட்டிடம் கட்டுவதற்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்றும் 2026 தேர்தலுக்கு இந்த ஒரு வீடியோவே போதும் என்று நினைத்து விட்டார்களா? 10 ஆண்டுகளுக்கு முன்னரே வாக்குறுதி அளித்து இன்றும் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் தொடங்காமல் இருப்பது தொடர்பாக மிக கடுமையாக அவர் விமர்சித்துள்ளார். மதுரையில் கட்டப்பட்டு வரும் எய்ம்ஸ் மருத்துவமனையின் முப்பரிமாண தோட்டம், ஹெலிகாப்டர் இறங்கு தளத்துடன் கூடிய அந்த மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் 2027 ஆண்டு நிறைவடையும் என்றும் அந்த மாதிரி வீடியோ பதிவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தமிழகத்தில் கடந்த 2021 தேர்தலிலேயே இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை தொடர்பான மத்திய அரசின் அறிவிப்பு கடும் விமர்சனத்துக்குள்ளாகி தேர்தல் பரப்புரையிலும் மிக முக்கிய பங்காற்றியது. இந்த சூழ்நிலையில் 2026 தேர்தலிலும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை எப்போது வரும் என்ற கேள்வி எழக்கூடிய நிலையில் இந்த வீடியோ பதிவு மட்டுமே போதும் என்று மத்திய அரசு நினைத்து விட்டதா என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் அவர் கேள்வியை எழுப்பியிருக்கிறார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் மாதிரி முப்பரிமாண வீடியோ பதிவுக்கே 10 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது என்றால் அந்த கட்டிடத்தை ஹெலிகாப்டர் இறங்கு தளத்துடன் கட்டி முடிப்பதற்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்ற கேள்வியையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் கேள்வியாக வெளியிட்டிருக்கிறார். ஆனந்தி.